அம்மா உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஹாய். ஹாய். அது என்ன சடன்லி வந்து நிக்கிற? என் மச்சான் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தனா அப்படியே ஒரு 8 ஒன்னையும் பார்த்துட்டு போலாமே வந்தேன். என்ற பையன் கூட தான் பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஆம்பளை புள்ள இப்படி பெரிய மனுஷனாவா? ஆயிட்டா சொல்றேன். இப்போ அவ கேமராமேனாக்கு. கேமராமேனா? இந்த டிவி சீரியல் எல்லாம் படம் பிடிப்பாங்கல்ல அந்த கேமராமேன். அது சரி, சின்ன வயசுல பேய்க்கெல்லாம் பயப்படுவானே, இப்ப மாறிட்டானா? அதே மாறிட்டாலும் மேல இருக்கிற அவன்ற ரூமுக்கு வந்து பாரு. இந்த ரூம் தான் என்ற பையனோடது. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கலான்னு நீயே பாரு. இது வச்சா பேய் உள்ள வராதாமா. கம் இன்சைடா. என்னடி இது மந்திரவாதி ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு? உனக்காவது இது மந்திரவாதி ரூமுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு மந்திரவாதியே பையனா பிறந்த மாதிரி இருக்கு. அங்க பாத்தியா ஜராச்சி தோட்டத்துக்கு நடுவுல இந்த ராசவங்க எல்லாம் படுப்பாங்கல்ல, அந்த மாதிரி திஷ்டி தோரணத்துக்கு நடுவுல தான் அவர் படுப்பாரு. சரி அதை விடு. இங்க பாத்தியா செவுத்துல எல்லாரும் கலர் கலரா போட்டாவை தான் மாட்டி வைப்பாங்க. இவன் கண்ட கண்ட செருப்பியெல்லாம் கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கிறான். அதுவும் எங்க என்ற புருஷனோட போட்டாவுக்கு கீழே. செத்து போன என்ற புருஷன் பேயா வந்து அவனை புடிச்சிருவாராமா. சரி சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இன்னும் நிறைய அக்கிரமம் இருக்கு, வா காட்டுறேன். கோமலவல்லி, முன்னையெல்லாம் ஒரு சாமி பெட்ஷீட் தான் போத்தி படுப்பேன். இப்ப பாரு, அவனுக்கு பிடிச்ச ராகவேந்திர சாமி ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் விநாயகர், நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர், நெக்ஸ்ட் சிவனு, நெக்ஸ்ட் முருகர், நெக்ஸ்ட் கிருஷ்ணர். அப்புறம் இவரையே விடணும்னு இவரையே வச்சிருக்கிறான். என்ன கும்மாளமா வச்சிருக்கிறாருன்னு பாத்தியா? இதுக்கே பொத்திக்கிட்டீங்கன்னா எப்படி? பேக் சைட பாருங்க. என்னடி குழந்தைங்க யூஸ் பண்ற டயப்பர்லாம் தொங்கிட்டு இருக்கு? இதுவும் என்ற எரும மாட்டுக்கு தான். இந்த வயசுல எதுக்குடி டயப்பர்? எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு பேய் படம் பாப்பேன். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பயத்துல மூச்சா போயிடுவான். அத மறைக்கிறதுக்கு இந்த டைப்பரை போட்டுக்குவேன். வெளியில தெரிஞ்சா பிரிஸ்டீஜ் போயிடும்ல. இந்த வயசுல டயப்பர். எப்போதும் நான் பாதுகாப்பு வலயத்துடன் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போட்டுக்கலாம். கர்மம் பிடிச்சவன் நம்மள வேற போட்டுக்க சொல்றான். இப்ப கூட பாரு, அந்த பொடினுங்களை எல்லாம் கூப்பிட்டு கீழே உட்காந்து பேய் படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு நீ கோபிச்சுக்கிட்டு படம் போடாம நிக்கிற? ஏன் இடங்கடா எல்லா இடத்துல நீங்களே உட்காந்துட்டா நான் எங்க உட்காருது? இதோ இங்க இருக்கு, இதோ அங்க இருக்கு, வந்து உட்கார வேண்டியதானே? ஏய் தடியா, நான் எப்போ நடுவில் தானே உட்காருவேன். நான் நடுவில் உட்காந்து தானே உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி. போங்கடா. டே, அந்த அண்ணன் நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு பாரு. ஹே, அது நம்ம சேஃப்டிக்கு நினைச்சியா? அது சேஃப்டிக்கு பயங்கர பயந்தாங்கொலி. நீ இந்த ஊருக்கு புதுசுல படம் போட்டோன்னே உனக்கே தெரியும். டே நவருங்கடா, டே அண்ணா எனக்கு இடம் கொடுங்கடா. நவருங்கடா, டே நவருங்கடா, வாராகுவா வந்து உட்காரு. இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அழகு. யார் யார் பயப்படுறீங்களோ பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. ஏதாச்சும் வருது கிட்ட வாண்டல. ஐயோ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பா இப்ப பாரு, பைக்ல முகத்தை மூடிக்கிட்டே படத்தை பார்ப்பான். யாரும் பார்க்கல. சொன்னல இப்படி பைக்ல வீட்டு கூட்டு ரொம்ப பயமா. என்னடா வேர்வல் உச்சா ஸ்மெல் வருது? உச்சா பேப்பாண்டா. தரையில இன்னும் ஈரம். உச்சா பார்த்து தெரியாம இருக்க, டைப்பர் போட்டுக்குவான். கரமண்டா, என்னடா உங்க ஊர்ல இப்படி இருக்காங்க ஆளுங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, ஊருக்கு பத்தி பேர் இப்படிதான் இருக்கானுங்க. ஆனா வெளியே யாரும் சொல்லிக்கிறது இல்ல. ஏப்பா சும்மா இருப்பா, எவ்வளோ முக்கியமான சீன் ஓடுது. எவ்வளோ அழகா இருக்கு. போட அதை போய் லவ் பண்ணு. திரும்பி பாரு, பேய் அழகா இருக்கா. குட்டிச்சா தரங்க. இப்ப பார் வெண்டக்கா மேஜிக். ஏய், என் பாக்கெட்ல திருநீர் இருக்கு, எடுத்து என் மூஞ்சில ஊதுற. என்ன பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது? பீச்னு சொன்னீங்க, வீடு தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பீச் இருக்கு. பீச்சுக்கு போற வழியில இருக்கிற இந்த வீடு கூட பயங்கரமா இருக்கு. ஏய்னா, இந்த இடத்துல பேய் இருக்குன்னு போய் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆமா ஆமா, அப்படியே தான் இருக்கு. ராகவ், போங்க. வந்துட்டேன் மேடம். ஷாட் ரெடி பண்ணுங்க ராகவ். இந்த வீட்டுக்கு முன்னாடி 2-3 ஷாட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நேரா பீச்சுக்கு போய்டுவோம். ஓகே, ரெடி 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 ராகவ். மேடம், அவங்கள உள்ள வர சொல்லுங்க. அவங்க வருவாங்க ராகவ், நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரோலிங் ரன்னிங் ஆக்ஷன். கிரீன் டிவி. ஏங்க, ஜாக்கி சான் நைட்ல இருந்தா நீங்களும் அவர மாதிரி குதிப்பீங்களா? மேடம் ராகவ்,
நான் தான் குதிக்க சொன்னேன். நீங்க தானே குதிக்க சொன்னீங்க, குதிக்கிட்டோம். ஆங்கர் மேடம், குதிக்கும் போது கொஞ்சம் சொல்லிட்டு குதிங்க, அப்பதான் நீங்க குதிக்கிறத படம் பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் மேடம், இங்க பாரு, பேய் பத்தி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண சொன்னாங்க. நம்மளே பேய் மாறி மாறி கிரீன் டிவி அப்படிலாம் கத்தக்கூடாது, சரியா? அழகா இருக்கீங்க, அடக்கமா இருங்க, நல்லா வரீங்க. ரெடி மேடம்? கிரீன் டிவி உங்களுக்காக ஒரு புதிய நிகழ்ச்சியை கொடுக்க போகுது. பேய் இருக்கா இல்லையா? நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. பேய் கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, கை இருக்குமா, கால் இருக்குமா, நடந்து வருமா, பறந்து வருமா? இல்லாத பேய் இவளே கூட்டுறா போல, கத்தல தானா வந்து நிக்க போகுது. ஐயோ, இத பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துல தான் பேய் இருக்கு சொல்றாங்க. ஐயோ, என்ன ராகவ், அப்படி இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்கிரிப்டுங்க இது. ஆமா, ஸ்கிரிப்ட். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம உள்ள போறோம். உள்ள என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் பாடதான். ஐயோ ஏய், வெயிட். பூஜா, பயந்துட்டே திறக்கிற மாதிரி கதவை தர. ராகவா, கேமரா ஆன். ஐயோ, இவ்வளவு லவ் பண்ண வந்து நான் படுற பாடு இருக்கு. ராகவா, பின்னாடி பின்னாடி போங்க. மேடம், என்னது இது? தூண் மேல உட்காந்துக்கிற மேடம். தூணா? கீழே இறங்குங்க. சாரி, கிரீன் டிவி. முதல்ல கேமரா போடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. ஐஸ்வர்யா, மேடம், ஒரு பிளாக் கிளாத் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி நில்லு. பூஜா பேசிட்டு இருக்கும்போது சரக்குன்னு பேக்ரவுண்ட்ல போ. ஓகே? பூஜா, மேடம், நீ டக்குன்னு டர்ன் பண்ணி பார்த்து ஏதோ போன மாதிரி பயந்து நீயே பில்டப் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடு. ஆடியன்ஸ் கண்டிப்பா பேய் தான் பின்னாடி போச்சுன்னு நினைப்பாங்க. டிஆர்பி எகுரும். ஐஸ்வர்யா மேடம், முதல்ல பூஜா டயலாக் சொல்வாங்க. நான் சொல்லும் போது நீ பின்னாடி ஓடணும். ஓகே மேடம். பூஜா, கெட் ரெடி. எஸ் மேம். ஸ்டார்ட் தி கேமரா. யா, ரன்னிங். பூஜா, டயலாக். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த வீட்ல பேட்ஸ் வந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாங்க. மேடம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா முன்னாடி ஓட சொன்னா டைரக்டர் பேச்சை கேட்காம வீடை சுத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறா. ஐயோ மேடம், நான் இன்னும் ஓடவே இல்ல. என்னது, ஓடவே இல்லையா? அப்ப இது பேட்ஸ் ராகவ். அந்த பக்கம் போன பேட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்கும். பேட்ஸா? ஆமா. பேட் பேட்ஸ் மேடம். இன்னும் என்ன வர போகுது? நீ உள்ள போ. கேமரா ரன்னிங்ல தான் மேடம் இருக்கு. ஓகே. பூஜா, டயலாக். அந்த கதவை நான் மெல்ல திறக்கும்போது அங்க இருந்து நிறைய பேட்ஸ் வந்த மாதிரி. மேம், பின்னாடில இருந்து யாரோ ஓட்டாங்க. என்ன நடிக்கிறாளுங்க பாருங்க. வாங்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்க பீச். பீச் வேறயா? நீங்க கேமரா இங்க வச்சிருங்க. சரி, மேடம். பூஜா, நீ அங்க போய் நில்லு. எஸ் ராகவ், இங்க லோ ஆங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. ஒரு சைடு பூஜா இருப்பா, ஒரு சைடு நான் கீழே இருந்து மணல் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஸ்டார்டிங் டைட்டிலுக்காக எடுக்கிறேன். கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும். மேடம், சஜா, பீட் சவுண்ட். ஐயோ, ஒண்ணுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன்.
சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சாமி. 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நிஜமா? ஒருவேளை அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் அது தேடி வருமா? அதுக்கு பிடிச்ச பொருள் அது ஒரு சின்ன துரும்பா இருந்தாலும் கண்டிப்பா தேடி வரும். சரிங்க சாமி, உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நான் போயிட்டு வரேன். இருமா, ஆ நீ கொண்டு வந்த பேக்குள்ள ஒரு சின்ன பை இருக்கு, அதை எடு. எடுத்து என் கையில வை. என்னாச்சு சாமி? இது ஒரு ஆத்மாவோட தாலி. இந்த தாலியை வச்சு ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் நில்ல. சாமி வெளியில போய் நில்லுன்றல. ஏய், அனுமதி எடுத்து முன்னாடி தூவு. சரிங்க சாமி. கஷ்டம் அருளும் துஷ்டம் அடக்கி இஷ்டம் கொண்டு துடிக்கும் துன்பம் அம்பளவான துதியே நினக்கு தினமும் பாடி படையல் வைத்து பளபள பூசை அனைத்தும் செய்யும் பாகலனை பகலும் விரும்பும் பாடி வேடியாய் கற்பக தேவி வெளிவரதா தாலியை கொடுத்தா போயிருவியா? தாலியை கொடுத்தா அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேல? சாமி உள்ள கூப்பிட்றாரு. ஆத்மா அதோட தாலியை எடுத்துட்டு போயிருச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாமி தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரோ? நீங்க சொல்றது உண்மையா சாமி? என்னம்மா சாமியவே சந்தேகப்படுறியா? டேய், கலியுகண்டா, படிச்சவங்க வேற. பட்டாதான் புரியும். உனக்கு தாலி தானே வேணும்? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10 12 ராவு காலம். உன்கிட்ட கருப்பு துணி இருந்தா அதை போட்டுக்கிட்டு தாலியை எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் தேடிப்பார். இங்க காணாம போன தாலி அங்க இருக்குமா? போய் தேடிப்பார். அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். நிறுத்துங்க. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? சொல்லு தொலையடி. வா சொல்றேன். வர எங்க என்ன சொல்லு. என்னடி பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க தான ஷூட் பண்ணோம். ஆமா, இங்கதான். இரு ஒரு நிமிஷம். என்ன ஆச்சடி? நான் சொல்றேன். நீ தேடி வந்தது கிடைச்சிருச்சா? என்னடி ஆச்சு? டிரைவர் வண்டி எடு. தூங்காத. வண்டி எடு. என்னடி நடக்குது? ஒண்ணுமே புரியல. பயப்படாத. நான் எல்லாம் சொல்றேன். அந்த சாமியார் வீட்டுக்கு போகணும்.
என்னமாச்சு? சாமி சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. நீங்க ஆத்மா இருக்குன்னு சொன்னப்போ நான் நம்பல. நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தாலி அங்கதான் இருந்தது. நான் அதை தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் எப்படி அந்த தாலிய மேல இங்க இங்க வந்தது தெரியல சாமி. இப்ப தாலி எங்க இருக்கு? வண்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். யார் வந்து தொடுவாங்கன்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது. நீ போய் தொட்டுட்ட. இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. அந்த தாலி உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தாலியை தொட்டதுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா சாமி? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணோட தாலி இல்ல, அது ஒரு ஆண்மகனோட தாலி. ஆம்பளையோட தாலியா? இதுல இருந்து இப்ப தப்பிக்க முடியாதா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? உன்னால ஒரு பொண்ணோட சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சவமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். அந்த சவத்துக்கு பூ பொட்டு வச்சு மஞ்சள் பூசி ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த தாலியை கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட தலைமுடி, நீ உடுத்தின துணி, உன்னோட காலடி மண்ணு, மூணையும் சவப்பெட்டிக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் அந்த பீச்சுக்கு முன்னாடி உள்ள வீட்டில் இருந்து 100 அடி தூரம் தள்ளி அந்த சவப்பெட்டியை இறக்கு. உன் சம்மந்தப்பட்ட பொருள் அதில் இருக்கிறதுனால அந்த சவம் நீ தான் நினச்சி உன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் அது மேலே காட்டிட்டு அதுக்கு சொந்தமான தாலியை எடுத்துக்கிட்டு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்துக்காகவும் அந்த பீச் கிட்ட மட்டும் போயிடாதீங்க. சரிங்க சாமி. இதையெல்லாம் பண்ணா எங்களோட பிரச்சனை தீந்துருமா? எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் சாமி. இன்னொரு விஷயம் சாமி, எப்படியோ 100 அடி தள்ளி நின்றுதான் சவப்பெட்டியை இறக்க போகிறோம். அப்படியே அந்த ஆத்மா வர்றதை படம் பிடிக்க முடியுமா? உன் தொழில் மேலேயே குறியா இருக்க, வேணும்னா முயற்சி பண்ணிப்பாரு. ஏப்பா உனக்காக தான் உள்ள வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் போப்பா. சரி பாடி இறக்கவே நான் உள்ளவே கேட்டு ஒரு கைப்பிடி. ஏதோ நடக்குது, சொல்ல மாட்றாங்களே. இங்க வா. யாரா நீ? ஏவி விட்ட குட்டிச்சாத்தா மாதிரி வந்து நிக்கிற? நீ தானே பாடி ஆர்டர் பண்ண? நான் பாடி ஆர்டர் பண்ணனா? நான் எப்பவும் பண்ணிருந்தான் சார். இந்த வீட்ல யாரோ டயட்ரா பாடி ஆர்டர் பண்ணிருக்காங்க சார். நந்தினி உன்கிட்ட பாடி ஆர்டர் பண்ணாளா? நந்தினி, ஏய் நந்தினி, ஏய் நீங்க போற வா. என்ன என்ன நொன்ன? கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அது வேணும்னா போத்தி சரவணா சூட் நாயுடு போய் வாங்க வேண்டியது தானே. ஒருவேளை போக முடியலன்னா என்கிட்ட சொன்னா நான் வேணும் தர மாட்டேன். என்னது? பாடி ஆ? பாடிமா. உளராத. ஏன்பா நான் 12 மணிக்கு ஷூட்டிங் பண்ணணும். இப்போவே மணி 11 ஆச்சு. ஏன் லேட்? ஏமா பாடி எடுத்துட்டு வரதுல எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் தெரியுமா உனக்கு? ஃபார்மாலிட்டிஸா? ச்சே. சரி சரி சீக்கிரம் போய் தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வாங்களா? எவனும் போறான்? தூக்குனே அவங்க கூட என்ன பேச்சு? தூக்கு. என்னையா பாடியை ஸ்ட்ரெச்சர் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க? நீ நினைச்சது அந்த பாடி, இது அந்த பாடி இல்ல, இது இந்த பாடி. இந்த பாடி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப நம்ம தூக்கிட்டு இருந்த இந்த பாடி டெட் பாடி. இந்த பாத்துக்கோ, அழகு சுந்தரியா. இது எதுக்கு நந்தினி? ஷோல்டர்ல இருந்து கை எடுங்க. சரி. இடுப்பு கூட என்னதுதான்? இடுப்பு உனதுதான். அது எதுக்கு? அதை வச்சுதான் ஒரு டிராமா பண்ணி ஷூட்டிங் பண்ண போறோம். Why you are full body show shaking? ஐயோ புட்டு வச்சாலே பயமா தானே இருக்கு. ஐயோ தூக்குறாங்களே. அந்த மாலை எடுத்து போடு. இந்த பணத்தை வச்சு நம்மள பணமாக்கிடுவோம். அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கால? ஆமா, பாசமல்ல சாவித்திரி அம்மா மாதிரியே இருக்காங்க. நீ ஆர்த்தி எடுமா. ஆமா மேடம், அப்படிதான். வாங்க மேடம். என்ன மேடம் இவ்வளோ லேட்டு? அதை விடுங்க. சவப்பெட்டி ரெடியா? ரெடி, இதோ இங்க இருக்க. ஓகே. கார்பெண்டர்ஸ் எங்க? கார்பெண்டர்ஸ் வாங்கயா. உன மாதிரியே நடக்கிறீங்க. வண்டியில டெட் பாடி இருக்கு. 2 பேரும் போய் எடுங்க. டெட் பாடி இருக்கா? எதுக்கு மேடம் அதெல்லாம்? இந்த சவப்பெட்டி எதுக்கு இருக்கு? டெட் பாடி எது கொண்டு வந்திருக்கோம்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். எதுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? இவங்க தான் அந்த போனா அக்கா. ஓபன் பண்ணுங்க. பாத்து வை. கை உள்ள க்ளோஸ் பண்ணு. ஒரு நிமிஷம் கூடாதீங்க. ஒரு நிமிஷத்தை உயிர் எடுக்கிற மாதிரி சொல்றாள்.
முடியலப்பா. கவர் பண்ணுங்க. சீக்கிரம் போடுங்க. ஐயோ சார் காப்பாத்துங்க சார். ஐயோ எனக்கு பிபி இருக்கு, தலை சுத்துது, விட்டுறா விட்டுது. போயிடுங்க. ஐயோ ஐயோ போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. மது பயந்தது பைத்தியக்காரன் ஓடிட்டான். உக்காரத்துல அஷ்டம். டைம் ஆச்சு. ஒரே பைத்தியக்காரன் பார்த்து எத்தனை தடவை பயப்படுவீங்க? இது போங்க ராகா. இவன் சொல்ல வேண்டாம் சத்தியம் வாங்கிட்டா நான் சொல்லல. நீங்க யாரும் இருக்காதீங்க, இங்க இருந்து உயிர் காப்பாத்து. ராகவ், நீங்க மட்டும் கிரேட் ராகவ். ஃபோக்கஸ் பண்ணுங்க ராகவ். என்ன ராகவ் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? ராகவ் இங்க உனக்கு உதவி செஞ்ச என்ன பழி வாங்கிருச்சு. இங்க இருக்காத போயிரு, இல்லைன்னா உன்னையே விடாது.